நம்ம எவ்வளோ பரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதோட சைட் டிஷ் தான் டிசைட் பண்ணும். அதுலேயும் ஒரு பர்ஃபெக்டான சால்னா இருந்துருச்சுன்னா இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பரோட்டா கூட சாப்பிட்லாம். அப்படி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பரோட்டா சால்னா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பட்டை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற பட்டை, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 4 கிராம்பு சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரியிற மாதிரி பொரிச்சு விட்டுக்கோங்க. இந்த சால்னா சப்பாத்தி கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு நல்ல பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி முடிக்கும் போதே பச்சை மிளகாயும் ஒரு 3/4 வாசி நல்லா வெந்து வந்திருக்கும். அங்கங்கே அந்த ஒயிட் மாதிரி வந்திருக்கும் பச்சை மிளகாயில். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தேங்காயோட அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் இதில் 6 முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி இந்த குருமாக்கு இந்த சால்னாக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 6லிருந்து 8 வரைக்கும் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டோட சைஸை பொறுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிங்கன்னாவே மற்ற இஞ்சி பூண்டு எல்லாமே குக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இந்த சால்னா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எஃபர்ட் ரொம்ப கம்மி தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்து போகிறோம். என்னென்னா ஒரு கேரட் சேர்த்துருக்கேன், நல்லா பெரிய சைஸ் கேரட் ஒன்று, பீன்ஸ் 5, ஒரு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது அந்த ஆவிலேயே இந்த கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாமே ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்துடும். மீதத்தை நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 400 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாதி அளவுக்கு இந்த காலிஃப்ளவர் வெந்துருச்சு. ஸோ இப்படி பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த காலிஃப்ளவரோட அந்த ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி வதக்கும்போது அந்த காலிஃப்ளவரில் அந்த மிளகாய்த்தூளோட டேஸ்ட்டு அப்புறம் அந்த எண்ணெயோடது எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு இது கூட ஒரு 3-4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். அதனால் அது நல்லா சுண்டி வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிக தண்ணி சேர்த்துட்டிங்கனாவே கடைசியாக வரும்போது அந்த சால்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது முந்திரி சேர்த்துக்கிறங்காட்டிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் இந்த சால்னாக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஃப்ளேம் ஹை பண்ணிட வேண்டாம். ஹை பண்ணிங்கன்னா ஈஸியாக திக்காயிரும். ஆனால் அந்த மசாலோட பச்சை வாசனை கொஞ்சமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கடைசியில் சேர்த்துக்கோங்க, அப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். அப்படி குக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக சால்னா
நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சால்னா வந்து ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிறங்காட்டிக்கு அது அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பரோட்டா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ். நீங்கள் வேணால் இதை வந்து தோசைக்கு கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலிஃப்ளவர் பரோட்டா சால்னாவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.